நான் எழுதணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ என்ன எழுதலாம், எப்படி எழுதலாம், இதெல்லாம் கரெக்ட்டா தான் எழுதணுமாங்கிறதையும் நான் ஆல்ரெடி நோட் பண்ணிட்டேன். என்னோட ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி நான் 15 டேஸ் கழிச்சு சொல்றேன். என்னோட அல்டிமேட் கோலே வந்து ஃபர்ஸ்ட்டு எழுதுறது. தென் என்னோட ஃபிட்னஸ். ஒரு டைரக்டர் ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ். ஸோ எல்லாரும் என்ட்ட சொன்னாங்க, "ஜிம்முக்கு போ" அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த மாரி நெறைய வாட்டி ஜிம்முக்கு போயிருக்கேன். இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 6 மந்த்ஸ்க்கு, 3 மந்த்ஸ்க்கு பே எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஹார்ட்லி அந்த ஹோல் இயர்ல நான் ஒரு 1 மந்த் அதிகபட்சம் ஜிம்முக்கு போயிருப்பேன். இந்த மாரி நான் மறுபடியும் வேஸ்ட் பண்ணிட வேணாம் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஈஸியா வர்றது வாக்கிங். ஸோ நடப்போம். இது டைம் கன்சியூமிங் தான். 10,000 ஸ்டெப்ஸுங்கிறது வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங். அதனால தான் நான் வந்து மார்னிங் கொஞ்சமும், ஈவினிங் கொஞ்சமும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து 10,000 ஸ்டெப்ஸோட ஸ்டாப் பண்ணவே போறது கிடையாது. நான் வந்து என்னால எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் முக்கியம் ஃபியூயல். நான் வந்து ஃபுட்டு ப்ராப்பரா எடுக்கணும்னு டிசைட் பண்ணி நானே குக் பண்ணி சாப்பிட்றேன். எனக்கு ஹோல் டேல ஹார்ட்லி 45 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் நான் ஃபுட் ப்ரிப்பேர். இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைம் கன்சியூமிங் அதிகமா ஆகுது. டைம் இல்லன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, நமக்கு ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே!